வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு கேப் டவுன் மார்க்கெட். ஏன் கேப் டவுன் மார்க்கெட் அப்படின்னா, நம்மளுக்கு எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் வச்சுருக்காங்க. ஸோ நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு எக்ஸ்பைரி, அதாவது இந்த மந்த்லி எக்ஸ்பைரியுடைய இந்த லோவும் இந்த ஹையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த லோவுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஹைக்கு மேலே இருந்தால் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதைத்தான் சொல்லி நம்ம 22,500 புட் ஆப்ஷன் அண்டு 22,600 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸை வச்சு நம்ம ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். அப்போ ஓப்பன் வச்ச உடனே அந்த ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமுக்கும் கீழே தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமுக்கு கீழே கட் பண்ணிட்டு அகெயின் வைட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் டேபிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ டேபிள் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸாக்டாக அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன இடம் இந்த 22,300 அப்படின்ற இடம். அங்கேருந்து தான் எக்ஸாக்டாக நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டேபிளை ஓரளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்து அப்படின்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் நேரம் எங்கே கொண்டு வந்து முடிச்சுக்காங்கன்னா 22,104. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு, இன்னைக்கு நடந்திருக்க இந்த டவுன் ட்ரெண்டுக்கு நம்மளுடைய கிளாஸஸில் சொல்லிக் கொடுப்போம் இல்லையா, அந்த பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய மூமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த பக்கம்னா லோ சைடு ஆர் அப்பர் சைடு, ரெண்டு சைடுமே ஒரு பெரிய மூமெண்ட். ஒன்று மேலே போக வாய்ப்பு இருக்குது, இல்லை கீழே போகிறதுக்கு, இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு எக்ஸ்பைரிக்கு இன்னும் 4 days இருக்குன்றப்ப அந்த 4 daysல 2 to 3 days ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப் சைடு ஆர் டவுன் சைடு, எந்த பக்கம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லக்கூடாது. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அதனால் எந்த பக்கம்ன்றதை சொல்லக்கூடாது. ஒரு வாய்ப்பாக கருதலாம். ஏதோ ஒரு பக்கம் பெரிய மூமெண்ட் இருக்க போகுது அப்படின்றத வாய்ப்பாக தான் சொல்ல முடியும். ஏன்னா இருக்கிற டேட்டாஸ் நம்மளுக்கு அதை தான் சொல்கிறாங்க. ஸோ மேபி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 80% நடக்கலாம், 20% நடக்காமலும் போகலாம். சான்சஸ் நிறையவே இருக்கிறது. ஸோ இன்றைக்கி க்ளோசிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறது 22,100, 124. அப்போ 22,100 புட்டு நியர்பை எடுத்துட்டா அதுக்கடுத்து இருக்கிற கால் ஆப்ஷன் 22,300. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 300 + 100, அப்போ 22,000, சாரி 21,990 அப்படி வச்சுக்கலாங்களா. அந்த 110 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து மேலே 22,300 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 22,394 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பாக இருக்கும். அப்போ 22,400, 21,000, சாரி 22,000 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதனோட ஆர்டர் ப்ரீமியம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 200. அப்போ 21,900, 22,500 இதுதான் ஒயிட் ரேஞ்ச். அப்போ 21,900க்கும் கீழே போவாங்களா அப்படின்னு பார்க்கணும். போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அடுத்த டேபிள் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது, இன்னைக்கு நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு ஸ்பாட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 400 எவ்வளோங்க, ஸ்பாட் கிட்டத்தட்ட 450லேருந்து 100 வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படின்னா 350 பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்பாட் விழுந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுவே ஃப்யூச்சர் எவ்வளோ விழுந்திருக்காங்க அப்படின்றதை கால்குலேட் பண்ணும். ஃப்யூச்சர் உங்களுக்கு 570 to 200, அவங்களுமே நியர்பை 300 பாயிண்ட் விழுந்திருந்தாலும் நம்மளுக்கு ப்ரீமியம் ஏற ஆரம்பித்தது, ஃபர்தராக நல்ல பூஸ்ட் பண்ணி ப்ரீமியம் ஏற ஆரம்பித்தது அப்படின்றது இந்த இடத்துக்கு கீழே தான். நம்மளுடைய ஒயிட் ரேஞ்சு பாட்டம், அந்த ஒயிட் ரேஞ்சோட பாட்டத்துக்கு கீழே போகும்போது தான்
பிரீமியம் வந்து ஃபர்தராக அதிகமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் எல்லாமே ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கும்போது இதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அது அதிகரிச்சது. ஸோ அப்படி அதிகரிக்கும் போது மார்க்கெட் வந்து இன்னும் புஷ் பண்ணி கீழே தள்ளுறதுக்கு வசதியாக இருந்தது. ஸோ என்ன ஆனாலும் அவங்களுடைய ஒரு ரேஞ்சுக்குள்ளே எக்ஸிட் பண்ணிட்டு தான் அடுத்த மூவ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல அவங்களுக்கு நடந்தது. 22,300 நடந்தது காரணம் தான். ஒரு ரேஞ்ச் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போஸ் வெளியில் ஓப்பன் ஆனாலும் அதுக்குள்ளே சின்ன சைட்வேஸோ ஒரு சின்ன ரிவர்சலை கொடுத்துட்டு அதுலேருந்து அவங்க எக்ஸிட் ஆகி அடுத்த பொசிஷன்ஸை கேரி பண்ணுவாங்க. இப்படி தான் நடக்கும். அப்போ ஒரு ஒரு மொமெண்டம் விழுகுது அப்படின்னா விழுந்த உடனே ஃபர்தராக அப்படியே விழுந்துட்டே போயிடாது. ஒரு சின்ன ரிவர்சல் இருக்கும். அதுதான் இந்த ரிவர்சல். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, இந்த ரிவர்சலில் வந்துச்சுன்னா 22,250க்கு மேலே மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ராப்பை சந்திக்க இருந்திருக்கும். ரெண்டாவது இதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து சின்ன ஒரு ஷார்ட் கவரிங் முற்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு மார்க்கெட் கீழே விழுந்தாலும் திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே ஏறினாலும் திருப்பி விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எவ்வளவு தூரம் அந்த ப்ரீமியம் போகும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு தெரியணும். அது தெரியாட்டி ரொம்ப சிக்கல். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரீமியம் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இதை கட் பண்ணும்போதே ஓகே, இதுக்கு மேலே ப்ரீமியம் அளவு கடந்து அவங்களுடைய பர்சன்டேஜுக்கு மேலே ஏற போகிறாங்க அப்படின்றது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு லைவ் மார்க்கெட்டில் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒன் சைட் மார்க்கெட்டுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்க்குறது, ஸ்ட்ராட்டஜிக்கு உட்பட்டு பார்க்குறது இது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சில கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஒன் சைடு மூமெண்டம் ப்ரீமியத்தோட மூமெண்டமே நம்மளுக்கு சொல்லிடும். மார்க்கெட் ஒன் சைடாக போகுதா இல்லை அகைன் ரிவர்சல் ஆக போகிறாங்களா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான ஒரு ரேஞ்சாக கூட இருக்கும். ரெண்டாவது பெரிய மூமெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ரெண்டு சைடுமே ஆடர் ப்ரீமியமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓடிஎம்மில் இருக்கிற ஆடர் ப்ரீமியம் அதிகரிக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 50 ரூபாயும் இன்னொருத்தர் 50 ரூபாயும் இருந்தாங்கன்னா 2 பேர்த்தில் ஒரு ஆள் வந்து 0வாகவும் இன்னொரு ஆள் வந்து 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் இந்த மாதிரி நடக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு 30% நடக்காமலும் போகலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய டவுன் கொடுத்துட்டு அது ஆக்சுவலாக பெரிய டவுனுக்கு முன்னாடியே வர வேண்டிய அந்த பிரேக் அவுட். ஸோ டவுன் கொடுத்து வந்திருக்காங்க. ஸோ நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து மார்க்கெட் இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 15% வந்து கீழே விழுந்திருக்காங்க மேலேருந்து. ஓகேங்களா? அப்போ மேலேருந்து நம்மளுக்கு 15% விழுந்திருக்காங்கன்னா இன்னும் 5% கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா ஓவரால் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நான் சார்ட்டை வச்சு சொல்லலை, முழுக்க முழுக்க பர்சன்டேஜ் ஆஃப் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் இது நீங்கள் முன்னாடி இருக்க பழைய சினாரியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பழைய சினாரியோஸில் எப்பப்பெல்லாம் 20%க்கு கீழே இன்னும் போயிருக்காங்களோ அப்போ இன்னுமே ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து தான் அகைன் மேலே வந்திருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ பெரிய மூமெண்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு மந்த்லி ரேஞ்ச் ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த ரேஞ்சுக்கும் இன்னும் போகலை. ஏன்னா இங்கே நிஃப்டி விழுந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி விழுகலை அப்படின்றது தான். ரெண்டாவது முக்கிய காரணம் வந்து பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தது, நிஃப்டியை விட அதிகமாக இருந்தது. அப்படி அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஹைலி வாலட்டைல் மார்க்கெட் தான் இருக்கும். ஸோ அதை நம்பி பேங்க் நிஃப்டி விழுந்துட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி விழுந்துரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்பு கம்மி. அப்போ ஐவி அதிகமாக இருக்கும்போது ஒரு ஹைலி வாலட்டைல் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஒரு ரேஞ்சுக்குள்ளே எடுத்து டக்குன்னு மேலே போகிறது கீழே வருது. இங்கேருந்து 48,200லேருந்து 48,500 போய் மறுபடியும் 48,100க்கு வந்து அகெயின் மறுபடியும் 48,500 போயிருக்காங்க. இந்த இடத்துல 48,200 டு 500, 100, 500. அப்போ இந்த மாதிரி ஒரு ஹைலி வாலட்டில் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போய் இங்கே வர்றதுலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ ஐவி அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி ஹைலி வாலட்டைலாக இருக்கும். இதில் போய் மாட்டாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம மார்ச் மந்த்துக்கான கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 79048777610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க.
2வது முக்கியமான விஷயம், மத்த பக்கம் நீங்க விசாரிச்சு பார்க்குறத காட்டிலும் நம்மள்ட்ட ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா, நான் உங்களுக்கு செலவழிக்கிற நேரத்துக்கான விலைய மட்டும் தான் நான் நிர்ணயிச்சிருக்கேன். 2வது என்னுடைய எஃபோர்ட்ஸ் போட்டு நான் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு நான் வந்து ஒரு அனாலிசிஸ்க்கு நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, அதில வந்து நீங்க வந்து ஒரு பார்கெயின் பண்றது அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேள நம்மளுடைய கோர்ஸ் வந்து அவ்வளோ ஒர்த் இல்லையான்ற மாரி. ஸோ, அத வந்து நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல, அதனுடைய டீட்டெயில்ஸ் புரிஞ்சுக்கல அப்படின்ற பட்சத்தில, ஸோ கூடிய விரைவில் என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னிய பத்தி உங்களுக்கு நானே ஒரு வீடியோஸ் வந்து போடுறேன். அது சம்மந்தமா அதில என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கேன், என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கேன், என்னென்ன அத திருத்தியிருக்கேன். ஸோ, அதன் மூலியமா நீங்க என்ன டேக் அவே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இத வந்து நான் எதுக்கு ஒரு YouTubeல போஸ்ட் பண்ணி உங்கள்ட்ட நான் இத கொண்டு வந்து சேர்க்கணும்னு முற்படுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எந்த கருத்துக்களா இருந்தாலும் சரி, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம்.